வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது ஆண்டில் வரக்கூடிய மாசி மாதத்திற்கான பலாபலன் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இது இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா February 13 மார்ச் 13. இந்த காலகட்டத்தில் என்னென்ன கிரக நிலைன்றதை பார்த்துட்டு பலனுக்கு போகலாம். வருடக்கோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. குரு, ராகு, கேது, சனி பகவான் மாற்றம் இல்லை. சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாசப்பலர். தை மாதம் சூரிய பகவான் மகரத்தில் இருந்தார். இப்போ மாசி மாதம் கும்பத்துக்குள் வந்தாச்சு. ஏனைய கிரகங்கள்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கிரனும் 2 முறை மாறுகிறார்கள். 13/2/2024 புதன் கும்பத்துக்கு வர்றார். 13/2/2024 மகரத்துக்கு சுக்கிரன். திரும்பவும் 2/3/2024 புதன் மீனத்துக்கு போகிறாரு. அப்புறம் 8/3/2024 சுக்கிரன் கும்பத்துக்கு வர்றார். இந்த மாற்றங்கள் எல்லாமே கும்பராசிக்கு என்ன மாதிரி பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுகாலம் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் செவ்வாயோடு இணைந்து இருந்தார். அவர் இப்போது உங்கள் ராசிக்குள்ளே வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். சனி சூரியன் இணைவு அவ்வளோ விசேஷமான இணைவு இல்லை. இதற்கு முன்னாடி 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தது. அதில் இருந்து ஒரு மாற்றம். இப்போது ராசிக்குள்ளே சனி பகவான் கூட சூரியன் 7க்குடைய கிரகம். அவர் ராசிக்குள்ளே வராரு. சனி பகவான் ராசியிலே இருக்கார் ஆட்சி பெற்ற நிலையில். இந்த சூரியனும் சனி பகவானும் அப்பா புள்ள இரண்டும் அகெயின்ஸ்ட் பிளானட். ஒரு பெரிய அளவில் இணைந்தால் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் கிடையாது. 7ஆம் அதிபதியாக சூரியன் அமர்ந்து ராசியில் வருவதால் நன்மையா அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த சனி பகவானோட சூரிய பகவான் இணைவதால் நமக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். இது பெரிய விசேஷ பலன்னு சொல்வதற்கு இல்லை. இந்த சுக்கிரனும் புதனும் 2 முறை மாறுறாங்க. அதில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 12ஆம் இடம் வரார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் ஒரு யோகமான இடம். உங்கள் ராசிக்கு அவர் சுகஸ்தானாதிபதி. அதனால் வீட்டிற்கு தேவையான சில பொருட்கள், நல்ல பொருட்கள்லாம் வாங்குவாங்க. சில பேருக்கு இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா படுக்கை விரிப்புகள், கட்டில்கள், தலையணைகள், இந்த மாதிரியான ஒரு சொகுசு சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில பேருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும், வெளியூர் பயணம் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். அப்புறம் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். ராசியில் இருந்து புத பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சென்று விடுவார். 5க்குடையவர் புதன். அவர் 2ஆம் இடம் போய் அங்கே நீச்சமாவார். ஸோ இந்த மாதிரியான கிரகம் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்குது. இது பெரிய அளவில் யோகத்தை செய்யுமா அப்படின்னா கெடுதல் பண்ணாது என்பதில் உறுதியாக சொல்லலாம். நன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட தீமை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் மத்தியம பலன் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், இந்த மாதிரியான விஷயங்களை வணங்குறது நல்லது. சிவன் கோயில் போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் சிவன் கோயில் போயிட்டு வர்றது விசேஷமாக இருக்கும். சனி பிரதோஷம் பார்க்குறது விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்தில் ரத சப்தமின்னு ஒன்று வரும். பீஷ்மாஷ்டமின்னு ஒரு விஷயம் வரும். இது போன்ற ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி எல்லாம் ஒரு பரிகாரமாக எடுத்து அன்றைக்கு சில விஷயங்கள் செய்தால் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ரத சப்தமி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு 7 எருக்கு இலையை வைத்து அதில் கொஞ்சம் அக்ஷதையை வைத்து தலையில் வச்சு தண்ணி ஊற்றணும் குளிக்கும்போது. பீஷ்மாஷ்டமின்னு சொல்கிறது பீஷ்மர் என்ற நினைவில் கொள்வது தான். இது நமக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல். இந்த மாதத்தில் இந்த சூரிய பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறது, சனி பகவானும் கூட இருக்கிற அந்த இடைஞ்சல்களை நமக்கு போக்கும், கொஞ்சம் நன்மை தரும். அதனால் ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமியை பார்த்து அதற்கான பரிகாரம் செய்து கொள்வது நலம். ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம்.